எவ்வளோ காரியங்கள் வந்து கர்த்தர் நம்மளை விடுவித்து வீட்டு கொண்டு பாதுகாத்து வழிநடத்தி இம்மட்டும் நம்ம இந்த நிமிஷத்துல அவருடைய சன்னதிக்கு முன்பதாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டி அப்பா அப்பா பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுவுல உங்களை உற்சாகப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்திருந்தல்ல. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்வீங்க? எவ்வளவு அதிசயம், எவ்வளவு அற்புதம். நினைச்சு பார்த்தோம்னா சொல்றதுக்கு நம்மளுடைய நாவுகள் நம்மளுடைய ஆயுசு பத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டி இந்த சோகமான பாட்டுலாம் இல்ல, அவர் செஞ்ச நன்மையை விவரிச்சு பாடுற ஒரு சந்தோஷமான பாட்டு. ஹல்லேலூயா. உற்சாகமா எனக்கு கையை தட்டணும், கைய தட்டிட்டே இருக்கணும். அதுக்கு வலிக்கிற அளவுல நான் தட்ட விட மாட்டேன். உற்சாகமா பாடும்போது உங்களோட 2 கைகளையும் தட்டி வாயை திறந்து அந்த 32 பல்லையும் கொஞ்சம் காட்டி பாட்டீங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்திருந்தல்ல. இதுவரை நீ காண்கிறதற்கு எவ்வளவு தேவன் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நிறைய அங்க இருக்க வசனம்லாம் சொல்ல மாட்டேன். சொல்ல போறது ஒரே அதிகாரம், 2 வசனம். அதனால பைபிள வந்து பி பரட்டி பார்த்துட்டு பக்கத்துல யார் என்ன சொன்னாங்க எதுவும் கேட்கல. முகத்தை மட்டும் பார்த்து கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம் தான் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட்டை கொண்டு வர போறார். ஷிஃப்ட்னா என்ன? ஒரு மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்துல ஒரு இடத்துல பாக்குறோம், ஒருத்தருடைய வாழ்க்கையை டோட்டலா மாத்திருக்கிறார். அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்க மனுஷனுடைய வாழ்க்கைய அவர் எப்படி மாத்தினாரு, எதனால மாத்தினாரு, யாருக்காக மாத்தினாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அவங்களுக்கே மாத்தின தேவன் நமக்கு மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. என்கிட்ட காசெல்லாம் நான் கேட்கலங்க, சத்தமா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் வேதத்துல வனாந்திரத்துல இருந்த, அதாவது வில்டர்னஸ்ல இருந்த ஒருத்தனை பேலஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டார். பேலஸ்னா என்ன? அரண்மனை. அரண்மனை எப்படி இருக்கும்? ஒருத்தன் வனாந்திரத்துல இருக்கான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவனை பத்தி தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த மனுஷனை உங்க எல்லாருக்கும் வெளிப்படுத்துறதுக்கு நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் கண்டிப்பா பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் வந்து ஒரு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில கட்டளை இடுறாரு தெரியுமா? ஏன் கட்டளை இடுறாரு? நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு கஷ்டமே இல்லையா? பாஸ்டர் கேட்டா தெரியும் எத்தனை போன் கால் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அவருடைய பெரிய காரியங்களை விவரிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்ல, பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், இக்கட்டு வரும், பலவீனம் வரும், எல்லாமே வரும். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாருன்னா, நீ விசுவாசிக்க மாட்டியா? என்ன நீ நம்ப மாட்டியா? கொஞ்சமாவது என்ன நீ நம்பி பாரு அப்படின்றதுக்காக
காட்டுறதுக்காக தான் அந்த சூழ்நிலையை உனக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்வோம்? அதை விட்டுட்டு மற்ற யாரெல்லாம் நம்பணுமோ, மற்ற யாரெல்லாம் போய் முடிக்கணுமோ எல்லார்கிட்டையும் விழுந்துட்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறதுக்கு உனக்கு பாடு தெரிய தேவையில்ல, உனக்கு சரியா ஜெபம் பண்ண தேவையில்ல. ஒன்னே ஒண்ணு, அவரை விசுவாசிக்க தெரிஞ்சா போதும், நம்ப தெரிஞ்சா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அநேகர் வந்து உங்களை பார்த்து கத்துக்கணும் தான் ஆண்டவர் உங்களை ஒரு சாட்சியா வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லாமே. சோகமா முகத்தை வைக்க வேண்டாம். உன்னிப்பா பார்த்துட்டீங்க. நான் ரொம்ப சீரியஸான விஷயம்லாம் எதுவுமே சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய பார்வையில எதெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷனா இருக்கிறோம், என் ஆண்டவருடைய பார்வையில எல்லாம் வச்சும் உனக்கு குவாலிஃபிகேஷனா மாட்ட போறாரு. ஹல்லேலூயா. இப்போ உனக்கு படிப்பறிவு தேவையில்லை, என்ன சொல்றது, அறிவு ஞானம் எதுவுமே தேவையில்லை. ஆண்டவர் உன்னை குறிச்சு வச்ச திட்டத்தை உன்னை கொட்டி நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை நீ முடியாதுன்னு சொல்றியோ, யாரெல்லாம் உன்னால இது முடியாதுன்னு சொல்றானோ, தேவன் அதை முடிச்சு காட்ட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லலாமே. செத்து 3 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இல்லப்பா, அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. எப்படி? அவன் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. திராட்சரசம் காலி ஆயிடுச்சேன்னு சொல்றாங்க. என்ன நடக்குது அந்த இடத்துல? திராட்சரசம் காலி ஆயிடுச்சு, தண்ணி எடுத்துட்டு வாங்குறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு நினைச்சிருப்பாங்க, யார் இவரு திராட்சரசம் காலின்றோம் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு. திராட்சரசம் எப்படி சுவையானது. ஹல்லேலூயா. அப்படி ஆழமான சத்தியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அது பெருசு. எல்லாருக்கும் அது வெறும் திராட்சை ரசம். எதனால அந்த இடத்துல ஒவ்வொரு கல்யாண வீட்டுல எதுக்கு அந்த திராட்சை ரசம் கொண்டு வரப்பட்டதுன்னு நீங்க நான் இன்னொரு நாள் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதை நான் விலக்கி காட்டுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதாவது ஒரு கூட்டச்சானம் பைபிள்ல நீங்க நான் நடுவுல சொல்றேன். ஒரு கூட்டச்சானம் கேக்குது, ஆண்டவரே ஒரு பெரிய சேனை இஸ்ரவேலுக்கு தேவைன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் தேவையில்லையா, உள்ளிருந்த எலும்புகள் போதுயான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யார்கிட்ட எங்க சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? எசேக்கியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பெரிய சேனை எல்லாம் தேவையில்லை, இந்த உள்ளிருந்த எலும்புகள்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னா அவனோட சரீரத்துல இருக்கிற எல்லாமே போச்சுன்னா என்ன இருக்கும்? அந்த எலும்பு கூட ஒட்டிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்? பிச்சுட்டு அங்கங்க கிடக்கும். அந்த எலும்புல கொண்டு என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சமாரியாவை ரட்சிக்க ஒரு பெரிய எலியா தீர்க்கதரிசி போல ஆள் வேணும்னு கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஆண்டவர் மேல தீர்மானிச்சிட்டாரு. இப்போ யாரு அங்க யாரு காட்டுறாங்க? சமாரியாவுல வாலிப மகளா யாரு காட்டுறாங்க? ஆண்டவர் சொல்றாரு, அதாவது அவர் நினைச்சு சொல்றாரு, ஒரு கிணத்தண்டியில பெரிய எலியாலாம் தேவையில்லை, கிணத்தண்டியில ஒரு ஸ்திரீ 5 புருஷனுடைய ஒரு ஸ்திரீ வருவா, அவ மூலியமா சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை பரப்ப முடியும்ன்றாரு. நல்லா கவனிங்க, நம்ம எதெல்லாம் வேலைக்கு ஆகாதோ, எதெல்லாம் யூஸ்லெஸ், எதுவுமே முடியாது அப்படின்னு டிசைட் பண்றாங்க என் தேவன், அவங்களதான் தூக்கி நிறுத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய சூழ்நிலை கடந்து வந்திருக்கும். அப்படிதானே? உன்னால முடியாது, நீ ஏன்னா எதுக்குமே வேலைக்காக மாட்டேன், நீ வந்தாலே இப்படிதான் ஏதாவது ரசமாவது நடக்கும், சாபத்துக்கு எதுவா ஏதாவது நடக்கும், உன் வாழ்க்கையே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கையில அவர் வச்ச திட்டம் என்னைக்குமே மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சித்தம் நம்மளை விட மேலானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பெற்றவங்க ஒரு நினைப்பை வச்சிருப்பாங்க, குழந்தை பிறக்கும் போது என் பிள்ளை இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், எல்லாமே வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். தேவன் அவருடைய சித்தம் என்னவோ, நீ என்னவோ ஆகணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரோ அதான் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு தகுதி உள்ளவன் தேவையில்லை, தகுதி இல்லாதவனை என் தேவன் எல்லாம் உடையவனா மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாதவன எல்லாம் உடையவனா மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம வேதத்துல பார்க்க போனா 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வந்து ஒரு விசேஷமான அதிகாரம். எத்தனை பேர் இதை நீங்க பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, எத்தனை பேர் இதை பத்தி தெரியும்ன்றது எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஆண்டவர் தாவீதை அவருடைய ராஜ்யத்துல திடப்படுத்தினார்.
தாவீதுக்கு தாவீதை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. தாவீதுன்னு சொன்னாலே கோலியாத்தை தூக்கி குழாங்கல்ல அடிச்சாரு, இதுதான் ஞாபகம். ஹல்லேலூயா. தாவீதை கொண்டு சவுளுடைய ஜீவனை மீட்டார். ஹல்லேலூயா. ஆனாலும் சவுல் செய்த சில காரியங்களால அவனுடைய ஜீவன் பறிபோனது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தாவீது தெரியும்? இதுக்கு கூட அவங்க கை தூக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே தாவீது தெரியும். தாவீது மூலியமா ஒரு விஷயம் நடந்திருக்குது இந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல. அதாவது ஒரு உடன்படிக்கை அந்த இடத்துல நடக்குது. அதாவது ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை தாவீதால நடந்த ஒரு உடன்படிக்கையினாலதான் இந்த அதிகாரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமே. உடன்படிக்கைன்றது சிம்பிளா சொல்லணும்னா உங்க லாங்குவேஜ்ல அக்ரிமெண்ட். என்னது அக்ரிமெண்ட்? எங்கெல்லாம் போடுவாங்க சொல்லுங்களேன், பரவாயில்ல. எங்கெல்லாம் அக்ரிமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? வீட்டுக்கு, நகைக்கு, ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா இந்த ரோல்ல நீங்க இவ்வளவு வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுக்கு ஒரு அட்டாச்சி. அக்ரிமெண்ட்ன்றது ஒரு அட்டாச்சி. அக்ரிமெண்ட் இஸ் பவர்ஃபுல். ஹல்லேலூயா. அது ரொம்ப வலிமை உள்ளது. அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதான் பேசும். நீ ஒரு பத்திரத்துல என்ன எழுதுறியோ அதான் பேசும். வாய் வார்த்தை கூட வேலைக்காகாது. ஹல்லேலூயா. இங்க ஒரு உடன்படிக்கை தாவீது ஒருத்தருக்கு பண்ணி கொடுக்குறாரு. ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார். என்னன்னு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு. எனக்கு ஆண்டவர் போட்ட அக்ரிமெண்ட் ஆபகம் 2-3ங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒண்ணு இருக்கும். ஹல்லேலூயா. 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 தேவன் உன்னை உயர்த்த, ஆசீர்வதிக்க, உன்னை பல ஜன கூட்டமாய் மாற்ற ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா உடன்படிக்கை உன் மேல செயல்பட்டே கொண்டிருக்கு. நீ நினைக்கலாம் எதுவுமே நடக்கவே இல்லை, எதுவுமே வேலைக்கு ஆகல, நமக்கு கஷ்டம் மட்டும் தான் ஆகுது. ஆனா உனக்கே தெரியாம அவரு உன்கிட்ட போட்ட உடன்படிக்கை செயல்பட்டு கொண்டே இப்ப தக்க சமயத்துல அது வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சமயத்துல நீ நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன் இது எப்படி நடந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. ஹல்லேலூயா. தாவீதுக்கும் சரி, தாவீதை பத்தி என்னென்ன தெரியும் உங்களுக்கு? தாவீது தாத்தாவா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. சும்மா தாவீது சண்டே ஸ்கூல், பிபிஎஸ் எத்தனையோ பேர் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. தாவீதை பத்தி என்ன தெரியும்? தாவீது கூட அட்லீஸ்ட் தாவீது கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்கள பத்தி ஏதாவது யார் யாரெல்லாம் இருந்தாங்க? தாவீது கூட அவங்க சகோதரர்கள் இருந்தாங்க. வேற ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. வேற தாவீது ஒரு தீர்க்கதரிசி. வேற யாராவது சொல்றீங்களான்னு பாக்குறேன். ஓகே, நல்லா கவனிங்க. தாவீதுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாரு. யாரு? யோனத்தான். யாருன்னு தெரியுமா? சவுலோட பையன். யாரு? சவுலோட பையன் தான் யோனத்தான். ஹல்லேலூயா. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா சவுல் முதல் தாவீதை கூப்பிட்டாரு, அவனை பாராட்டின்னு எல்லாமே செய்யாரு. போக 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 தாவீது பண்ற, அதாவது ஜனங்க எல்லாம் தாவீதை பாராட்ட ஆரம்பிக்க, சிம்பிளா சொல்றேன், தாவீதை பாராட்ட ஆரம்பிக்க சவுல் நம்மளே என்ன ஆகும்? உங்க அம்மா அப்பா, நான் தங்கச்சி அண்ணன் இருக்கும் போது, உங்க கூட பிறந்தவங்க இருக்கும் போது உங்க அம்மா அப்பா அவங்களே பாராட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். நடக்காதது ஏதாவது சொல்றேன்னா கோபம் ஒரு என்ன நம்மளதானே இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா சவுல் என்ன பண்ணிட்டாரு? தாவீது மேல பொறாம கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தாவீதை எப்படியாவது என்ன சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு உண்மையான ஒரு நண்பன் இருந்தான். யாரு? யோனத்தான். ஹல்லேலூயா. யோனத்தான் என்ன பண்ணாரு? தாவீது போடுற ஒவ்வொரு பிளான்ல இருந்தும் தாவீது என்ன செஞ்சாரு? அதாவது சவுல் போடுற ஒவ்வொரு பிளான்ல இருந்து தாவீது என்ன செஞ்சாரு? காப்பாத்தினாரு. அப்போ தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்குது. ஹல்லேலூயா. ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த டைம்லலாம் பேப்பர் இல்லை, ஒரு இது இல்லை, எதுவுமே நீ என்ன சொல்றியோ அது வாக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது யோனத்தானுக்கு ஒரு உடன்படிக்கை. என்ன நடக்குதுன்னா யோனத்தான் சொல்றாரு, தாவீதின் ஜீவனை தன்னுடைய தகப்பனாகிய சவுலுக்கு தப்புவித்த போது யோனத்தான் என்ன சொல்றாருன்னா, இப்பா உயிரை நான் காப்பாத்திட்டேன், நீ அரசாங்கத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும்? என் குடும்பத்துக்கு தயவு பாராட்ட வேணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமா?
சீபா ராஜாவை நோக்கி, ஆமென், ஆமென், ஆமென். வெயிட் பண்ணுங்க. இது நீங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா இது நான் கன்க்ளூஷனுக்கு வரேன். நல்லா கவனிங்க. தாவீதுக்கும் யாருக்கும் உடன்படிக்கை நடக்குது? யோனத்தானுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்குது. நான் உன் உயிரை காப்பாத்தினேன். எங்க அப்பா உனக்கு செஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லி உன் உயிரை காப்பாத்திட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன், எங்க இருப்பேன் எனக்கு தெரியாது. ஆனா நீ ராஜாவா அரசாங்கமைக்கு வரும்போது என் குடும்பத்துக்கு நீ என்ன பாராட்டணும்? தயவு பாராட்டணும். இங்க தயவுன்றது என்னது? ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவுன்றது என்னது? ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பைபிள்ல எஸ்தருக்கு ராஜாவிடம் தயவு கிடைச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்குக்கு பல இடத்துல போகும்போது பல ராஜாக்கள் இடத்துல தயவு கிடைச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யார் இடத்துல தயவு கிடைச்சது சொல்லுங்க? ரூத்துக்கு போவாசிடம் தயவு கிடைச்சது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எங்கேயுமே தயவு கிடைக்கலையா? யாருமே உங்களுக்கு தயவு பாராட்டுறதே இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு சொல்லுங்க, பார்வோன் இடத்துல இருந்து தயவு கிடைச்சது. தானியேலுக்கு ராஜாவின் இடத்துல இருந்து தயவு கிடைச்சது. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வந்துட்டு பார்த்தோம்னா ஆண்டவர் தயவு யார் மூலியமாவது தயவு பாராட்டுகிறாரு. அப்படி என்னதான் இந்த தயவு பாராட்டினாங்க? இந்த யோனத்தானுக்கு தாவீதால என்ன ஆச்சு அப்படின்றத நாம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம். கூடயே டிராவல் பண்ணினா சீக்கிரமா முடிச்சிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு தேவ கண்களிலே தயவு இருக்கிற வரைக்கும் எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள், எத்தனை பேர் உன்னை மேற்கொள்ள வந்தாலும், எத்தனை பார்வோன், எத்தனை கோலியாத் உன்னை மேற்கொள்ள வந்தாலும் உன் மேல இருக்க தேவ தயவை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமான் வரான், எஸ்தருக்கு விரோதமா வரான், மொர்தெகாய போட்டு தள்ளணும்னு வரான் ஆமான். இதை நீங்க ஆழமா வச்சுக்கலாம். நான் அங்கங்க இருக்கிறத சொல்றேன், டீட்டெயிலா போல. எஸ்தர் தன்னுடைய ஜனத்துக்காக போராடும் போது, எஸ்தர் ராஜாவோட வைஃபு, ஆனாலும் நாமான் நான் தான் பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சாவடிக்கிறதுக்கு பிளான் போடுறாரு. ஒரே ஒண்ணுதான், எஸ்தர் ஏறெடுத்த அந்த உபவாசத்தின் நிமித்தம், அந்த ஜன கூட்டத்தார் ஏறெடுத்த அந்த உபவாசத்தின் நிமித்தம் ஆமானே என்ன செஞ்சான்? தான் வெட்டின குழியில தானே விழுந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 2 சாமுவேல் 9:1 வாசிங்கள. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று ஆமென் தாவீது கேட்டான். ஆமென். கவனிங்க, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சவுலோட வீட்டுல அதாவது தாவீது இப்போ ராஜாவா ஆயிட்டாரு, சவுல் இறந்து போயிட்டாரு, யோனத்தானே இறந்து போயிட்டாரு. எப்படி சவுல் இறந்தாருன்றதுக்கு நான் வரேன். இப்படி இருக்கும் போது ஒரு கட்டத்துல தாவீது கேட்கிறாரு அவங்க கூட இருக்கிறவங்கள, சவுலின் குடும்பத்தார் நிமித்தம் தயவு பாராட்ட அவனோட அதாவது யோனத்தானி நிமித்தம் தயவு பாராட்ட சவுலின் குடும்பத்துல யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு. சவுல் அப்பா, சவுலோட பையன் பேர் என்ன? யோனத்தானு. யோனத்தான் தாவீதுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட், நெருங்கிய நண்பன். 3 பேர் தான். ரொம்ப குழப்பம். யார் யாரு? சத்தமா சொல்லாமே. சவுலு, சவுலோட பையன் யோனத்தானு. யோனத்தான் யாரு? தாவீதோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை நடக்குது. என்னன்னு? நீ ராஜாவாகும் போது என் குடும்பத்துக்கு என்ன செய்ய? தயவு பாராட்டு. இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? தெளிவா புரிஞ்சு இன்னைக்கு கேட்டாலும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல தாவீது சொல்றாரு, தாவீது போட்டு கேட்கிறாரு, யாராவது இருக்காங்களா சவுலோட குடும்பத்துல இன்னும் உயிரோட அப்படின்னு கேட்கும்போது அங்க சொல்றாங்க, சவுலோட குடும்பத்துல ஒரு வேலைக்காரன் இருக்கான் சீபா, அவனை கேட்டா அவனுக்கு தெரியும். யார சொல்றாங்க? சவுலோட வீட்டுல ஒரு வேலை செஞ்சவன் இருக்கான் சீபா, அவன் பேரு, அவனை கேட்டா யாராவது இருக்கிறாங்களான்னு தெரியும்னு சொல்லி தாவீது இடத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. தாவீது கேட்கிறான், யார் அது? சீபா வராரு. அங்க தாவீது கட்லேட் ஒண்ணு என்ன வருது? சீபா வராரு. வேலைக்காரன் சொல்லுங்க எஜமானே, சொல்லுங்க ராஜாவேன்னு சொல்லும்போது தாவீது கேட்கிறாரு, யார் அது? யோனத்தானே நிமித்தம் தயவு பாராட்டம் குடும்பத்துல யார் இருக்கான்னு கேட்கும் போது சீபா சொல்றாரு, யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான
ஒரு மகன் இருக்கான் அப்படின்றாங்க. யோனத்தானுக்கு யார் இருக்கா? இப்போ புள்ள இருக்காரு. யோனத்தானுக்கு யார் இருக்காரு? பையன் இருக்காரு. அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை? 2 காலம் மொடன்னா நல்ல மொடன்னா என்னது? அவரால் எதுவுமே செய்ய முடியாது, உட்கார்ந்த இடத்துலயே தான் இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளால 2 கால் இருந்தாலே வேலையை செய்யறதே கஷ்டமா இருக்கு. நல்லா கவனிங்க, 2 கால் இல்லாத மனுஷன் என்ன வேலை செஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு, கை கால் இல்லாதவங்களே எல்லா வேலையும் செய்யறாங்க. அப்போ சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க இன்னைக்கு உங்க கால் முடமாக்கப்பட்டிருக்கலாம்? அல்லேலூயா. நீங்க வந்து இருக்கலாம், வருத்தத்தோடு வந்து இருக்கலாம், வேதனையோடு வந்து இருக்கலாம், கண்ணீரோடு வந்து இருக்கலாம், தேவையோடு வந்து இருக்கலாம், யாரோடவும் ஷேர் பண்ண முடியாத ஒரு சில விஷயத்தோட வந்திருக்கலாம். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல பிரச்சனையோட வந்திருக்கலாம். அல்லேலூயா. உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இப்போ முடமா காணப்படுற உன் வாழ்க்கைய மாத்த என் தேவனால் ஆகும். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. எத்தனை பேரு அதிகமா என் தேவன் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறீங்கன்னு சொல்ற கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லலாமே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே சொல்லாமே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே எதிர்பார்த்த முடிவுகள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன், நீங்களே யோசிப்பீங்க எப்படின்னா இது நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவ்வளவு ஆச்சரியமானவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தாவீது கேட்கிறாரு, எங்க இருக்காரு அவரு, எங்க இருக்கான்னு கேட்கிறாரு. தாவீதோட புள்ள 2 காலம் முடமாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சீபா சொல்றான், அவன் லோதேபார்ல இருக்கான். அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த ஒரே அதிகாரத்துல தான் எல்லாமே இருக்கு. அவன் எங்க எங்கே என்று அவன் ராஜா கேட்டதற்கு அவன் சீபா ராஜாவை பார்த்து அவன் இதோ அவன் லோதேபாரிலே மாகியேலின் குமாரனாகிய மாகியின் வீட்டில் இருக்கிறான் என்றான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு குழப்பம், நான் குழப்பெல்லாம் விரும்பல. சீபாவை கேட்கிறார் ராஜா, எங்க இருக்கான் அப்படின்னும் போது ராஜா சொல்றாரு, சீபா சொல்றான் அவன் வந்துட்டு எங்க இருக்கான், லோதேபார்ல இருக்காரு. லோதேபார்னா அது ஒரு இடம். லோதேபாருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? லோனா நார்மலா இங்கிலீஷ்ல லோனா என்ன இருக்கும்? கம்மி, குறைமானது, அப்படிதானே? ஆனா உண்மையான மீனிங் என்னன்னா, இங்கே தமிழ் ஆக்கத்துல பாத்தீங்கன்னா, அதாவது எவ்ரேயோட ஆக்கத்துல பாத்தீங்கன்னா லோனா ஒண்ணுமே இல்லாத இடம். அல்லேலூயா அல்லேலூயா. தேபார்னா வனாந்திரம் இடம். வனாந்திரத்துல நார்மலாவே எதுவுமே இருக்காது. அந்த வனாந்திரத்திலே இருக்கிறதும் இல்லாம இருக்கிறது தான் லோதேபார். அல்லேலூயா. அந்த இடத்துல அவர் யோசிச்சு பாருங்க, 2 காலமே அவங்ககிட்ட ஒரு வனாந்திரத்துல நார்மலா ஒரு தண்ணி கிடைக்கிற வனாந்திரம் கூட இல்லை, ஒண்ணுமே இல்லாத வனாந்திரத்துல நம்மளோட சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு என்னால தாங்க முடியாது, நான் 3 வேளை சாப்பிட்டாலே எனக்கு பசிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி யோசிச்சு பாருங்க, அவனால வந்துட்டு எதுவுமே பண்ணிருக்க முடியாது. சொந்தமா ஏதாவது பண்ணணும்னா கூட யாரோட உதவி தேவைப்பட்டிருக்கும் அவனுக்கு, அப்படிதானே? அல்லேலூயா. புரியாத பாஷையில நான் ஒண்ணு பேசுறேன், நிறைய பேர் அப்படிதான் பார்த்துக்கிறீங்க, ஏதோ புரியாத பாஷையில பேசிட்டு இருக்க மாதிரி. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ யோனத்தானுடைய மகன் ஏன் வனாந்திரம்? நல்லா கவனிங்க, சவுல் ராஜா, சவுலோட புள்ள யோனத்தானு பணக்காரனா தான் இருந்திருப்பாரு. யோனத்தானோட புள்ள எப்படி இருந்திருப்பாரு? பணக்காரனா தான் இருந்திருப்பாரு. ஏன் வனாந்திரத்துக்கு போனாங்க? யார் என்னைக்காவது இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அந்த அதிகாரத்தை படிக்கும் போது உங்களுக்கு தோணி இருக்கா ஏன் வனாந்திரத்துக்கு போனாங்க? நல்லா கவனிங்க, பெலிஸ்தீன்
பெலிஸ்தேர் வந்துட்டு ஒரு சூழ்நிலை வருது, நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். பெலிஸ்தேர் வந்துட்டு சவுலை சாவடிக்கிறதுக்கு வராங்க. யார? சவுலை சாவடிக்கிறதுக்கு வராங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா அரண்மனையை முற்றுகை போட்டுட்டாங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க அரண்மனையை. அரண்மனையை விட்டு ஓடும்போது யோனத்தானுடைய குமாரன் பேர் என்ன? நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். யோனத்தானுடைய குமாரன் பேரு, அந்த 2 காலம் முடமாக்கப்பட்டவனுடைய பேரு மேவி போசேத்து. என்னது? மேவி போசேத்து. அவர் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குல்ல பேரு, தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் மறுபடியும். மேவி போசேத்துன்னு ஒருத்தர் இருந்தாரு. எத்தனை பேர் அவருடைய பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. மேபி நீங்க வாசிச்சிருக்கலாம், ஞாபகம் இருந்திருக்காது. இவன் பிறக்கும் போது நல்லா தாங்க இருந்தான், பிறவிலேயே முடமாக்கப்பட்டவன். அவன் பிறக்கும் போது நல்ல முஷ்டியா இருந்தாரு, கை காலு நல்ல ராஜ சாப்பாடு, ஹல்லேலூயா, ராஜ வஸ்திரம் எல்லாமே சகலமும் அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. இப்படி பெலிஸ்தர் ஃபுல்லா ரவுண்ட் போட்டப்புறம் என்ன ஆகும்? ஒரு எதிரி உங்களை சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முன்னாடி அவங்க தவிக்கிறதுக்கு ஓடுவீங்க. அப்படி ஓடும் போது என்ன ஆகுதுன்னா இவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தாங்க, வேலைக்காரி. அந்த சமயத்துல தாதின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, தாதி மார்கள் சொல்லுவாங்க. என்னாச்சு? இவனை காப்பாற்றுறதுக்கு தூக்கின்னு ஓடும் போது தவறி என்ன பண்ணிட்டான்? கீழே போட்டு அவனோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடிட்டாங்க. ஹல்லேலூயா. ஓடும் போது என்ன ஆகுது? இவன் கீழே விழுந்த ஸ்பாட்ல அவனுடைய 2 காலம் என்ன ஆகுது? முடமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா ஏன் அவன் 2 காலம் விழுந்து போன காரியமா மாறினது? சவுலை சாவடிக்கிறதுக்கு வந்தபோது தப்பிச்சு கொள்றதுக்கு இந்த பிள்ளை எப்படியாவது காப்பாற்றுமே தூக்கி ஓடுறான். அவங்க வேணும்னே பண்ணல, தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகுது? கீழே விழுந்து அவரோட காலு அப்பவே ஸ்பாட்ல முடமாக்கப்படுது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அரண்மனையில சாப்பிட்டவன், வளர்ந்தவன், பிறந்தவன் இன்னைக்கு அரண்மனையுடைய வாழ்க்கையே இல்லைன்னும் போது அவனோட சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கதான் ஒரு ஆச்சரியம் நடக்குது. இப்போ வனாந்திரத்துல இருக்கிற அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா என் தேவன் அன்னைக்கு தாவீது யோனத்தான், அதாவது அவங்க அப்பாவுக்கும் தாவீதுக்கும் நடந்த உடன்படிக்கை உயிரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை தேவனுடைய உடன்படிக்கை உன்னை நிறுத்த வல்லவரா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை நினைவு கூர்ந்ததுனால பேலஸ்ல இருந்து அழைப்பு வருது. எங்க இருந்து? அரண்மனையில இருந்து அழைப்பு வருது. என்னென்ன? இந்த மாதிரி தாவீது ராஜா உன்னை கூப்பிடுறாரு, சீக்கிரம் வாடா அப்படின்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? தாவீது சீபா கிட்ட சொல்லி யார் கூட்டிட்டு வர சொல்றாரு? யோனத்தானுடைய பையன் மேவி போசேத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எதுக்கு இவர் கூப்பிடுறாரு? ஒரு பதட்டம் இருக்கும்ல யாரா இருந்தாலும். திடீர்னு போலீஸ்கார் வந்து உங்களை கூப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஜாலியா போவீங்களா? கை கால ஆடிட்டு வசதியா போவீங்களா? ஒரு பதட்டம் இருக்கும். அப்படிதானே? நம்ம என்ன பண்ணோம்? எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க? 1008 கேள்வி. இங்க இருந்து ஒரு 10 கூட நாங்க இருக்க மாட்டோம். ஏகப்பட்ட சிந்தனை, அதுவும் நம்ம மூளையில கிரிமினலான மைண்ட். ஹல்லேலூயா. தேவையில்லாதெல்லாம் யோசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இனிமே என் வாழ்க்கை வனாந்திரத்துல இல்லை? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லலாமே. அர்த்தமற்ற வாழ்க்கை இனி என்கிட்ட இல்லை. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டினா போதும். ஹல்லேலூயா. என் கர்த்தரோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்படுறாரு. எத்தனை பேர் எனக்கு தெரியாது, உங்களுக்கு யார் சாப்பாடு கொடுத்துருப்பா, மெடிசன் கொடுத்துருப்பா, யார் வந்து அவனை வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்களா எனக்கு தெரியல. அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. இப்போ பேலஸ்ல இருந்து அனாதையா இருக்கிற மேவி போசேத்துக்கு ஒரு அழைப்பு வருது. ரதங்கள் புறப்பட்டு வருது. என்ன வருது? சாதாரணமான அழைப்பு இல்லை. ராஜ சமூகத்துல இருந்து ரதங்கள் புறப்பட்டு போகுது. ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு ரதங்கள் போகுது. எல்லாரும் பாக்குறாங்க, ஆச்சரியமா, என்னடா இது? ஒண்ணுமே இல்லாத இடத்துல இவ்வளவு ரதங்கள் வருது, யாரு கூட்டிட்டு போறதுக்கு வருது, எதுக்கு கூட்டிட்டு போறோம்? பல கேள்விகள் இருக்கும். இவனை நோக்கி வரும்போது இவன் பாக்குறான், யோசிக்கிறான், யோசிச்சிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சிருப்பான், நம்மள பெத்தவரும் அவுட்டு, யோனத்தானும் அவுட்டு, நம்ம தாத்தா சவுலும் அவுட்டு, இப்போ நம்மளும் அவுட்டு அப்படின்ற மைண்ட் செட்ல தான் யார் போயிருப்பா? மேவி போசேத், யோனத்தானோட பையன் போயிருப்பார். அப்படிதானே? புரியுதா? இது வரைக்கும் தெளிவா புரியுதா? சத்தமா சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போச்சு, அவ்வளோதான், கதை முடிஞ்சுது, ஜோலி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி, சரி
எப்படி இருந்தாலும் நம்ம அந்த சூழ்நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடயே நடக்கத்தோடயே எங்க போறாரு? எங்க போறாரு? எங்க வீட்டுக்கு வராரு? உங்க வீட்டுக்கு வராரா? எங்க போறாரு? தாவீதோட அரண்மனைக்கு போறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் மறுபடியும் ஒண்ணா சொல்லுவேன். என் தேவன் ஓவர் நைட்லயே அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் தலையை அடமானம் வச்சாவது நான் அதை செஞ்சிருவேன். என் தலையை யாரும் வாங்கவும் மாட்டாங்க கொடுத்தாலும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. அவருக்கு ஒரு செகண்ட் ஆகாது எல்லாவற்றையும் மாற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்கு தெரியாது என்ன நடக்கும்னு. யோசேப்புக்கு நினைச்சு பார்த்துக்க முடியாது. யோனத்தானுக்கு இப்படி ஒரு பையன் இருப்பான், அதனால நம்ம யோனத்தானுக்கு வச்ச அந்த உடன்படிக்கை நம்ம நிறைவேற்றி யோசேப்பும் நினைச்சிருக்க மாட்டாரு, யோனத்தானுடைய பிள்ளையும் நினைச்சிருக்க மாட்டாரு. அல்லேலூயா. அந்த இடத்துல தேவனுடைய உடன்படிக்கை நினைவு கூறப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா? ஒரு 10 நிமிஷத்தை முடிச்சுக்கணும். ஜாலியா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அரண்மனைக்கு போறாரு மேவிபோசேத்து. அப்ப யோசிச்சுட்டு இருக்காரு, ஐயோ முடிஞ்சிச்சு, நம்ம கதை அவ்வளவுதான், அவுட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கும்போது அவரோட நினைப்பு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய சூழ்நிலை வந்திருக்கும். அல்லேலூயா. நம்மளும் ஒரு சில சூழ்நிலையை கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையை அவ்வளவுதான், நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, நம்ம சூழ்நிலை இப்படிதான் போக போகுது, இப்படிதான் போயிட்டே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த கடினமான ஒரு சூழ்நிலையை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. நான் நிறைய சூழ்நிலை அந்த மாதிரி கடந்து வந்திருக்கேன். அல்லேலூயா. ஆனாலும் என் தேவன் என் மேல் வைத்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படியாக மட்டும் என்னை காத்து வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிலைநிறுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் உங்களை அசிங்கமா நினைச்சிருக்கலாம். நீங்க செய்யாத தப்புக்கு உங்க மேல பழி சொல்லியிருக்கலாம். அச்சப்பட தேவையில்லை. அவங்களுக்கு நீங்க நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு மட்டும் உண்மையா இருந்தா போதும். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகள் நிலையாச்சு. இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கே உன்னை போயிட்டு வஞ்சிப்பான், தேவையில்லாத பேசுவான். ஆனா என் ஆண்டவருக்கு மட்டும் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகள் வர உங்களை அப்படியே புரட்டி போடும், உங்களை நொறுக்கும். ஆனாலும் என் தேவன் உங்களை கைவிட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கீழே தள்ள 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 என் தேவன் உன்னை மேல உயர்த்திட்டே போவார். அல்லேலூயா. ஏன்னா பின்னாடி என் தேவன் உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. முன்னாடி காட்ட மாட்டாரு, நான் உனக்காக இது செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டாரு. ஆனாலும் தேவன் உனக்காக பின்னாடி வேலை செஞ்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இப்ப நீ அழைக்கப்பட்டது அழிவுக்காக அல்ல. எதை இழந்தாயோ அதை தேவன் திரும்ப உன் வாழ்க்கையில ரெட்ட தடையா இல்ல பல மடங்கான ஆசீர்வாதங்களை தர போறாங்க. அல்லேலூயா. கரங்களை கட்டி உற்சாகமா தேவன் செய்த நன்மைகளை நிறைவு கூறுங்கள். அல்லேலூயா. இப்ப தாவீதுக்கு முன்பாக கொண்டு வந்து விடுறாங்க. 2 காலம் முடமாக்கப்பட்ட சூழ்நிலையில வந்து நிக்கிறான். என் அப்பா அவன் முடத்தை பார்க்கல. அல்லேலூயா. மேல இருக்கிற உடன்படிக்கை தான் பார்த்தாரு. அல்லேலூயா. அன்னைக்கு யோனத்தானுடைய பையனுக்கு செஞ்சாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவை பார்க்கல, மூடத்தனத்தை பார்க்கல, முடத்தை பார்க்கல, உன்னுடைய அறியாமைய பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஆண்டவர் மாற என்ன பார்க்கிறாரு? அவர் உனக்காக உன் பேர்ல வச்ச உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை உயர்த்தாம யாருங்க உயர்த்து போறாரு? அப்பா என்று கூப்பிடத்தக்க முத்திர சுவிகாரத்தையே கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு பிள்ளைக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அப்ப சொல்றாரு மேவிபோசேத்துக்கு, அதாவது மேவிபோசேத்து சொல்றாரு, என்னை எதுக்கு ராஜா கூப்பிட்டீங்க? நான் செத்த நாயை போல இருக்கிறேனே. அது வாசிக்கணும் உங்களுக்கு தெரியும் அந்த அதிகாரத்தை. நான் சிம்பிளா சொல்லிடுறேன், செத்த நாயை போல இருக்கிறேனே, இதுக்கு மேல என்ன நீங்க அடிக்கிறதுக்கோ என்ன கொள்றதுக்கோ இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமா கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அந்த இடத்துல தாவீது சொல்றாரு, செத்த நாயெல்லாம் இல்லையா, நீ உடன்படிக்கைக்கு கீழே உள்ளமாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒண்ணு எவ்வளவோ கீழ்த்தரமா நீ நினைச்சிருக்கலாம், உன் வேல்யூ உனக்கே தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா என் தேவன் சொல்றாரு, நீ உடன்படிக்கைக்கு கீழ்பட்ட என் பிள்ளையா இருக்கிற. அல்லேலூயா. நீ உன்னை தாழ்த்த 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 என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போறது இல்ல, ஒண்ணுமே ஆக போறது இல்ல.
ஆனா என் தேவனை நீங்க நினைக்க 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 உன் மேல வச்ச உடன்படிக்கையை தேவன் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்க? அத்தமா சொல்லலாம், கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லாமே. அழகா சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 9:7 வாசிங்களா அப்படியே. தாவீது அவனை பார்த்து, ஆமென். பயப்படாதே, பயப்படாதே, தகப்பனாகிய யோனாத்தின் நிமித்தம், உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து, ஆமென், உன் தகப்பனாகிய ஆமென், சவுலின் இடங்களை எல்லாம் ஆமென், உனக்கு திரும்ப கொடுப்பேன். எல்லாம் கவனிங்க. இந்த இடத்துல நீங்க வாசிங்கன்னா நீங்க நினைக்கலாம் கீழே இருந்து வர்றது எல்லாமே பயத்தோட திகிலோட தான் வரும். நான் கீழே இருந்துன்றது சொல்றது இந்த உலகத்தை சொல்லுது. கீழே இருந்து வர எல்லாமே பயத்தோடவும் திகிலோடவும் நடுக்கத்தோட தான் வரும். எது எப்போ மூடிக்கிட்டு போவானே தெரியாது. ஹல்லேலூயா. எதை எப்போ மாறிட்டு போவானே தெரியாது. ஆனா என் தேவன் கொடுக்கறது எல்லாமே பயம் இல்லாம திகில் இல்லாம தைரியத்தோட அதிகாரத்தோட கையில கொடுப்பாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உடன்படிக்கை நிமித்தம் உன்னை மீண்டும் உயர்த்த போறாரு, உன்னை மகிமைப்படுத்த போறாரு, உன்னை ஆசீர்வதிக்க போறாரு, உன்னை பல தேசங்களுக்கு கொண்டு போக போறாரு, உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறாரு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உற்சாகமா பட்டாருங்க பட்டாருங்க. அவர் வார்த்தையால சொன்னது எல்லாவற்றையும் கரங்களால நிறைவேற்ற போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இடத்துல காத்தும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் அவங்க வாழ்க்கையில இறங்கிச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நினைச்சிருக்கலாம் காத்துமே இல்ல மழையும் இல்ல, எப்படிங்க தண்ணி வரும்? தேவன் நினைச்சாரு, செஞ்சாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ தயவின் கதவுகள் திறக்கப்பட தன் வழிகள் திறக்கும். ஹல்லேலூயா. அந்த மேய்போசத்துக்கு நடந்த ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. உன் தகப்பனாகிய சவுலின் இடங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் அவனை வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அனுப்பிட்டு அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாகும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான். நல்லா கவனிங்க. இது சாதாரணமான அழைப்பு இல்ல. அவன் வனாந்திரத்துல இருந்தான், ஒண்ணுமே இல்லாத இடத்துல ராஜா சொல்லிட்டாரு, உன் அப்பா வந்து உடன்படிக்கை பண்ணினப்பா, இன்னைக்கு அதை நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு ஆணையிட்டாரு. நீ ஒண்ணுமே நம்ம சூழ்நிலையில இருந்திருக்கலாம், நீ நினைச்சிருக்கலாம் நீ செத்த நாயை போல இருக்கிறான்னு. ஆனா இன்னைக்கு எல்லா வித காரியங்களிலும் உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு, நீ மாத்திரம் இல்ல, உன் கூட இருக்க வேலைக்காரங்க, உனக்கு சூழ்நிலை இருக்கிற எல்லா வித சொந்த பந்தங்க, உன் பிள்ளைங்க எல்லாத்தையும் நீங்க கூட்டிட்டு வாங்க. எது சாதாரணமா ஒரு ஓரத்துல உட்காந்து சாப்பிட போறது இல்லை. என்னது? ராஜாக்களின் மத்தியில அப்பம் பிக்கிறவர்களாய் உன்னை பந்தியிட வைக்க போறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவருக்கு செஞ்சவரை இன்னைக்கு உனக்கு செய்ய மாட்டாரா? விசுவாசிக்கலையா? நீங்க கரெக்டா கட்டி சொல்லலாமா? நீங்க ராஜாக்களின் பந்தியில அப்பம் பிக்கப்படும் நாள் வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளும் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்கிற நாள் வரும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் உங்களோட மாத்திரம் போக போறது இல்லை. உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் போய் சேரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவன் நன்மை செஞ்சிருக்காரு நீங்க நம்புறீங்க? இனிமேலும் செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி. சிம்பிளா இருந்தா புரிஞ்சுதா தெளிவா இருந்தா இப்ப யார் கேட்டாலும் எப்ப கேட்டாலும் வந்து சொல்வீங்களா? ஹல்லேலூயா. அன்று தாவீது யோனத்தான் நிமித்தம் ஒரு உடன்படிக்கை நடந்தது போல இன்று என் தேவனுடைய வாழ்க்கையில, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில என் தேவன் வைத்திருக்கிற உடன்படிக்கை கண்டிப்பா நிறைவேறும். அது இன்னைக்கு அதாவது நடக்காம இருக்கலாம், ஆனாலும் என் தேவன் வருகைக்கு முன்பாக கண்டிப்பா செய்வார். நீ என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். ஹல்லேலூயா
ஹalleluya. தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒன்னே பொறுமையா இருக்கு. கத்தி கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் போடுறதுனால ஒண்ணுமே ஆக போகுது. ஹalleluya. கஷ்டம் வருதா பேசாம இருக்கு. சந்தோஷம் வருதா அப்பயும் பேசாம இருக்கு. வெளிக்காட்டுங்க, பேசாம இருங்க. தேவன் பல நன்மையான காரியங்களை வாழ்க்கையில செய்ய வல்லவராக. ஹalleluya, ஹalleluya. உற்சாகமா கரங்களை தட்டி கடைசியா ஒரு பாட்டு பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இனி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே. கரங்களை தட்டி பாடாமே. இனி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. இனி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே. இனி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. கரங்களை தட்டி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி சொன்னாரோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி உற்சாகமா ஹalleluya. எங்களுடைய குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி கொடுங்க. கர்த்தர் மேன்மேலும் எங்களை மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தை கேட்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் நடக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில்